ஹாய் மக்களே. இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக இந்த பெண் குயின் வீடியோ போயிட்டுருக்கு. அப்படி என்ன தான் ஆச்சு அந்த பெண் குயினுக்கு? அந்த ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் ஏன் தனியாக போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஆக்சுவலி 2007 ஜெர்மன் திரைப்பட இயக்குனர் வேர்னர் ஹெசாக் அப்படிங்கிறவர் அண்டார்டிகா என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த எர்த் அப்படிங்கிற பேரில் ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக அண்டார்டிகா பகுதியில் உள்ள உயிரினங்களை எல்லாம் படம் பிடிச்சிருக்காரு. அப்படி படம் பிடிக்கிறப்போ இந்த பெண் குயின்களையும் படம் பிடிச்சிருக்காரு. பொதுவாகவே பெண் குயின்களோட இயல்பான குணம், ஒரு பெண் குயின் போகிற திசையில் தான் எல்லா பெண் குயின்களுமே போகும். அப்படி போகும்போது ஒரே ஒரு பெண் குயின் மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு மாறி மலைப்பகுதியை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த படம் பிடிச்சவர் சரி ஓகே தெரியாமல் போகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயினை திரும்ப திரும்ப பிடிச்சி கூட்டத்தோடு விட்டுருந்துருக்காரு. ஆனால் அந்த பெண் குயின் திரும்ப திரும்ப தனியாகவே பயணிச்சிருக்கு. அதுக்கு எல்லா பெண் குயில்களும் கடல் பகுதியை நோக்கி போகிறப்போ இந்த பெண் குயின் மட்டும் 70 கிலோமீட்டர் தொலைவு மலைப்பகுதியை நோக்கி பயணிச்சிருக்கு. இதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார். எதுக்கு அப்படி போகுதுன்னே தெரியாமல் அவர் ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்தார். இதிலேருந்து மக்கள் பல பெர்ஸ்பெக்டிவில் ஆன்சர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க அது காதல் தோல்வினால் போயிருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க எல்லா பெண் குயின்களும் ஒரு திசையில் போணுச்சுன்னா அதே திசையில் நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னோட இலக்கை அடையணுங்கிறதுக்காக அது போயிருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் மனசு வெறுத்து எல்லாம் இனிமேல் எதுவுமே வேண்டாம் நான் தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குயின் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அந்த பெண் குயின் எதுக்காக தனியாக போயிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. பாய் பாய்.